நான் என்ன சொல்லணும், நீங்க தான் கேள்வி கேட்கணும். செய்தியாளர்கள் சந்திப்புன்னு சொல்லிருக்கீங்க. செய்தியாளர்கள் சந்திப்பு நான் சொல்லல. ஒரே விஷயம், நான் ஊர்ல இல்ல, பல பிரச்சனைகள் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரியாம. அதனால தான் அது என்ன பிரச்சனைகள் தெரிஞ்ச யாரோ நேத்து வந்து பயங்கரமா ஆக்ரோஷமா பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு என் வீட்டு வாசல்ல போராட்டம் நடத்த போறேன், முற்றுகை பண்ண போறேன்னா ஆளை காணோம். நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க, யாராவது வருவாங்கன்னா ஒருத்தரும் காணோம். என்ன ஆச்சுன்னா எனக்கு தெரியல. வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்கீங்க, தமிழ்ங்கிற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தத்துல பயன்படுத்திருந்தீங்க. அதுக்கு ஒரு பிரெஞ்சு விளக்கம் நீங்க கொடுத்துருந்தீங்க. ஆனா நான் அந்த விளக்கம் தான் சொன்னேன். அந்த அர்த்தத்துல தான் நீங்க அந்த அர்த்தத்துல தான் என்னுடைய ட்வீட்ல ரொம்ப தெளிவாக ஒரு சர்க்காசம் இருக்கு. அந்த சர்க்காசம் எடுத்துக்க முடியலன்னா அது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று, அந்த ட்வீட் வந்து டிஎம்கேக்கு தான் நான் கொடுத்துருந்தேன். அது என்ன திடீர்னு நடுவில் காங்கிரஸ் காரங்களுக்கு பொங்கி எழுந்திரிச்சு வராங்க. டிஎம்கேக்கு ஸ்போக்ஸ் பர்சன் காங்கிரஸா இல்லை டிஎம்கேக்கு வந்து வேலை பார்க்குறவங்க காங்கிரஸா எனக்கு புரியல. கூட்டணி கட்சினா கட்சிக்காரங்க பேசுறது இல்ல, கூட்டணி கட்சிக்காரங்க அவ்வளோ ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு புரியல. நான் அந்த மாதிரி பேசவே இல்லை. அப்ப நான் என் வருத்தம் தெரியப்படணும். நான் கேட்கிறேன், எனக்கு உங்களுக்கு இல்ல சேரி வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல சேரிங்கிறது வார்த்தை இருக்குங்க. கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் இருக்கும். வேலைச்சேரி இருக்கு, அதுக்கு என்னங்க அர்த்தம்? செம்மஞ்சேரினா இருக்கு. சேரி ஓகே, நீங்க உங்ககிட்டயே சொல்றேன் இல்லைங்க. வேலைச்சேரி இருக்கு, ஏரி இல்ல கிடையாது. வேலை ஏரி கிடையாதுங்க, பேரு வேலைச்சேரி. அதுக்கு என்னங்க அர்த்தம்னா கேட்குறேன். நீங்க எல்லாரும் தமிழ் தெரிஞ்சவங்க தானே. சேரிக்கு என்ன அர்த்தம்னா நீங்க எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. தம்பி ஒரு நிமிஷம். சேரிக்கு என்ன அர்த்தம்னா நீங்க எனக்கு விளக்கம் கொடுங்க. இல்ல தம்பி, அந்த வார்த்தைனால தானே உங்களுக்கு பிரச்சனை வருது. எனக்கு தமிழ் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எனக்கு விளக்கம் கொடுங்க. சேரினா என்ன? சரிங்க, ஏன் அது யார் பண்றாங்க? பொலிட்டிக்கலி நீங்க பண்றீங்கல்ல. பொலிட்டிக்கலி அப்போ அந்த அந்த பகுதியில வாழ்ற மக்கள் நமக்கு சமமா உட்கார்றதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாதா? நமக்கு சமமா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாதா? இல்ல வளர்றதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது. நான் அந்த அர்த்தத்திலேயே சொல்லல. இருங்க, நான் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் கொடுக்க முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் இருந்தாலும் நமக்கு சமமாக உட்கார்ந்து பேசக்கூடிய, நமக்கு சமமாக இந்த வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எல்லா உரிமைகள் இருக்குது. அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் இல்லை இந்த இடத்துல வந்தவங்க கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லுகிறதுக்கு நான் விரும்பலை. நான் எந்த காரணத்துக்கும் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஏன்னா அந்த அர்த்தத்தில் என்னால் பேசவும் முடியாது. தமிழ்நாட்டுக்கு வந்த இத்தனை வருஷத்தில் நீங்கள் மட்டுமல்ல, நான் வேலை செஞ்சு எல்லா இடத்துலையும் தெரியும், தகாத வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்துறது இல்லை. யாரும் குறைய சொல்லி நான் பேசுறது இல்லை. என்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும். முன்னேறிட்டாங்க, இப்ப அனைவரும் சமம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனா திரும்ப நீங்க அந்த சேரி அப்படின்னு குறிப்பிடும்போது அது வந்து பின்னோக்கி அவங்கள ஏற்கனவே இருந்த இடத்தை குறிப்பிடுற மாதிரி இல்லையா? எப்படி இருக்க முடியும்? நான் தான் சொன்னேனே, புரிஞ்சுக்காதவங்களை பத்தி நான் என்ன பண்ண முடியும்? நான் வந்து சேரி வந்து சர்க்காசம் வந்து பிரெஞ்சில் லவபிள் இல்லைன்னா அழகுன்னு அர்த்தம். நான் அது எப்பவுமே என்னோட ட்வீட்ஸ்ல கொஞ்சம் சர்க்காசம் இருக்கும். அது யாருமே இல்ல சொல்ல முடியாது. உங்களுக்கு கீழ அந்த கருத்து உத்தரவு பதிவிட்டார் இல்லீங்களா? சரிங்க. அவர் வந்து பிரெஞ்சில உங்ககிட்ட கேள்வி கேட்கல. நீங்க ஏன் பிரெஞ்சில அத மாதிரி சொல்றீங்க? யாரு? எனக்கு தெரிஞ்ச பாஷையில நான் பேசுவேன். நான் எதுக்கு அவங்களுக்கு வந்து வேற பாஷையில சொல்லணும்? நான் கேட்குறேன், நான் எந்த பாஷையில பேசினாலும் நான் பேசலாம்ல. அதுக்கு ஒருத்தன் வந்து டிஎம்கேல இருந்து ரொம்ப தகாத வார்த்தையால என்ன பேசிட்டு அதுக்கப்புறம் அதை உடனே டிலீட் பண்ணிட்டான்ல. அந்த கேள்வி, ஒரு பெண்ணை பார்த்து இவ்வளவு அசிங்கமா பேசக்கூடியவங்களுக்கு காங்கிரஸ் பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு வக்கில்ல. நான் ஒரு வார்த்தை பேசுனதுக்கு இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசிட்டு இருக்காங்க. திரௌபதி முர்மு அவர்கள் வந்து நம்ம நாட்டுடைய ஜனாதிபதி ஆகும்போது தீய சக்தி சொன்னவங்க இந்த காங்கிரஸ்காரங்க. ஒரு ராஷ்டிர பத்னினா கேவலமான வார்த்தையால் பயன்படுத்த இந்த காங்கிரஸ்காரங்க. ஏன் தனக்குத்தானா வந்து ஒரு பாரத் ரத்னா கொடுத்த நேருவும் இந்திரா காந்தி இருக்காங்க. பிஆர் அம்பேத்கருக்கு இவங்களுக்காக போராடின அம்பேத்கர் அவருக்கு பாரத் ரத்னா வாங்கி கொடுத்தது யாரு? அப்போ இந்த காங்கிரஸ்காரங்க உட்கார்ந்தாங்களா, பேசினாங்களா? 60 வருஷம் நீங்க வந்து ஆட்சியில இருந்தீங்க சென்ட்ரல்ல. அப்போ ஏன் பாரத் ரத்னா வந்து அம்பேத்கருக்கு வாங்கி கொடுக்கல? இங்கே மட்டும் வந்து குஷ்பு மேல வந்து கொக்கி வச்சு நின்னாக்க மற்றவங்களை கேட்பாங்க, ப்ரெஸ் வரும், எனக்கு பப்ளிசிட்டி வரும். இதே காங்கிரஸ்காரங்க பார்த்து நான் கேட்குறேன், யார் எனக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்களோ அவங்க பார்த்து கேள்வி கேட்குறேன். நீட்டுக்காக என்கிட்ட கேள்வி கேட்டாங்கல்ல, அறிவுபூர்வமான கேள்வி. ஆனால் 2017 அவன் கட்சியில தான் இருந்து, அது கூட அவங்களுக்கு தெரியல, காங்கிரஸ்ல தான் இருந்து. அப்போ ஏன் இந்த கேள்வி கேட்கல? இதே நீட்டுக்காக வந்து நளினி சிதம்பரம் சுப்ரீம் கோர்ட் வாசல்ல உட்கார்ந்துட்டு நல்லா கத்துனாங்க, நீட் நீங்க எடுக்கவே முடியாது, நீட் இருக்கதான் செய்யணும். அப்போ ஏன் சிதம்பரம் வாசல்ல வந்து நீங்க போராட்டம் நடத்தல? ஏன் அப்போ மட்டும் கேள்வி கேட்கல?
நம்ம வந்து விவசாயிங்க வந்து இங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இவ்வளோ நாளா. 7 பேர் குண்டர் சத்தத்தில் தூக்கிட்டு போட்டாங்க. அதில் ஒரு தாயார் வந்து கதறி அழுகுறாங்க. குழந்தை இருந்துச்சுன்னா 16வது நாள் காரியம் பண்ணணும், விட்டு விடுங்கண்ணா. அதுக்கு மட்டும் குரல் கொடுக்கறதுக்கு வக்து இல்லை இவங்களுக்கு. ஆனால் குஷ்பு வந்தால் உடனே வந்துடுவாங்க. எனக்கு புரியல. யாரு அவங்க போட்ட வழக்க நான் பார்க்காத வழக்கா? யார் கொடுக்கல? தயவு செஞ்சு போய் பாருங்க. ஏன் கொடுக்கல? மணிப்பூர்ல நடந்தவங்களுக்கு தூக்க தண்டனை போட்டு சொன்னவன் நானு. கண்டனங்கள் இல்ல. எப்போ உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி. உங்களுக்கு எப்போமா மணிப்பூர் விஷயம் எப்போ தெரிய வந்தது? உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது உங்களுக்கு? நான் கேக்குறேன், பதில் கொடுங்கம்மா. மேம் அதுக்கப்புறம் நீங்க NCWல இருந்து ஆக்ஷன் எடுக்கலன்னா ஏன் சொல்றீங்க? எல்லாமே உங்களுக்கு பிரஸ் கிட்ட சொல்லணுமா? ஆக்ஷன் எடுத்தோம். NCWல என்ன ஆக்ஷன் எடுத்தோம்? நாங்க மே மாசத்துல வந்தது. சரிங்க சரிங்க, அது எப்படி நீங்க முடிவு பண்ணலாம்? தம்பி உங்களுக்கு எப்போ தெரிய வந்ததோ, வீடியோ எப்போ வெளியில வந்தது உங்களுக்கு தெரிய வந்தது இல்ல? அப்போதான் நீங்க குரல் கொடுத்தீங்கல்ல. 4th டெமோக்ரஸி சொல்றது நம்ம நாட்டோடைய 4வது தூண் பிரஸ்ங்கிறோம். நீங்க எப்போ குரல் கொடுத்தீங்க? உங்களுக்கு எப்போ அந்த வீடியோ வெளியானது? அப்போதான் நீங்க பொங்கி எழுந்தீங்க. அப்போதான் நான் பொங்கி எழுந்தேன். அந்த வீடியோ அப்போதான் நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இல்லைங்க. NCWல வந்துச்சு. நாங்க ஆக்ஷன் மே மாசமே எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு இருக்குன்னா எப்போ வீடியோ வருது அப்போதான் ஆக்ஷன் எடுக்க முடியும். இன்னொன்னு ஒன்று புரிஞ்சுக்குங்க, எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்க வச்சிருக்காங்கன்னா NCW இதுக்கு முன்னாடி NCW பத்தி யாருமே பேசலீங்க தமிழ்நாட்டில். எனக்கு குஷ்பு NCW உறுப்பினர் ஆனா அன்னிலேருந்து NCW பத்தி தமிழ்நாட்டில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. NCW பொறுத்த வரைக்கும் போலீஸ் கிடையாது. எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பதவி பண்ணணும், அப்போதான் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸ்ரீஷா பொறுத்த வரைக்கும் யாருமே தானா கம்ப்ளைண்ட் எடுக்கல, நான் குரல் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் எழுதி வந்தது, அப்போதான் ஆக்ஷன் எடுத்தோம் நாங்க. சரிங்களா? எனக்காக யாரோ ஒருத்தர் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, தயவு செஞ்சு என்ன விசாரணைக்கு கூப்பிடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த கேடி ராகவன் நிச்சயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் காயத்ரி சமூக வலைதளங்கள் அவங்க கிட்டே கேளுங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. அவங்க காயத்ரி ராகவன் NCWல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? இல்லைங்க, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதான் நான் சொன்னேன், எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பத்தி நாங்க பேச முடியாது. ஆனா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எடுக்க முடியும். ரோஜா வந்து ஆந்திர பிரதேசத்தில் அவங்க மந்திரியாக இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எதிராக ஒரு TDPல இருந்து ஒரு MLA பேசும்போது, ஒரு முன்னாள் மந்திரி பேசும்போது அவங்க எங்களுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாங்க. அதுக்கு நாங்க ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஏன் ரோஜா பத்தி யாருமே கேட்கறது இல்ல? எடுத்தாங்க. சரிங்க தம்பி, நான் இது எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கேக்குறேன் நானு. இல்ல நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா தம்பி, சரி தம்பி, நீங்க வந்து தானா வந்து விசாரிக்கலாம். ஏன் தம்பி, ஏன் சூமோட்டோ எடுக்கலன்னா யார் சொன்னாங்க உங்களுக்கு? இல்ல அப்படி என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அது எல்லாமே நடவடிக்கை எடுத்துருக்கோம். போலீஸ்ல இருக்கு. நீங்க வந்து எல்லா விஷயங்கள் அதுதான் சொல்றேன். NCW பொறுத்த வரைக்கும் தம்பி, கேள்வி கேட்டாக்கா முதல்ல பதில் கேட்கறது பழகிக்கிங்க. கேள்வி மேல கேள்வி கேட்டீங்கன்னா அப்ப நீங்க உங்க கேள்வி கேட்டு முடிங்க, அப்ப நான் பதில் சொல்றேன். நான் ஏன் அர்த்தம், ஏன் வந்து பிரெஞ்சு வார்த்தை அதுதான் சொன்னேன் நான். இவங்க வந்து என் வீட்டு வாசல் இப்போ வந்து என் வீட்டுக்காரோடைய டயலாக் தான், என் டெம்போ எடுத்து வச்சு கடுத்திருக்கேப்பா, அதாவது பார்த்து கொடுங்கண்ணா. நேற்று வர வேண்டியது இப்போ 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்கு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வாங்க, தயவு செஞ்சு வாங்கன்னு சொல்றேன். நான் பார்க்கல, நான் ஹைதராபாத்ல இருந்தேன் தம்பி, எனக்கு இந்த நியூஸ் வரல தம்பி, சாரி. இல்ல இவ்வளவு விமர்சனங்கள் இருந்துச்சு, சரி அப்படிங்கிற அந்த ட்வீட்டை நீக்கிறதா ஐடியா இருக்கா? நான் இது வரைக்கும் ஏதாவது ஒரு ட்வீட் நீக்கி இருக்கேனா? இதுக்கு முன்னாடி இதான் வந்து DMK காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிரதமர் மோடியை நான் திட்டா அதெல்லாம் ட்வீட் எடுத்து இப்போ போட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த ட்வீட்டை நான் இது வரைக்கும் டிலீட் பண்ணல தம்பி. பதவி பண்ணதுதான். பயந்துட்டு பின் வாங்கக்கூடிய ஆளு குஷ்பு கிடையாது, இது எல்லாருக்கும் தெரியும். தேசிய ஆணையத்திலே கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு த்ரிஷா தான் இருக்கணுங்கிறது கிடையாது. கம்ப்ளைண்ட் யார் நீங்க கூட கொடுக்கலாம். சரிங்களா? கம்ப்ளைண்ட் வந்தாக்கா நான் எடுத்துப்பேன்.
இல்ல அப்ப அதே மாதிரி நம்ம பாஜக எம்பி மேல வீராங்கனைகள் கொடுத்தாங்கல்ல, அவங்க மட்டும் இல்ல நிறைய பேர் கொடுத்தா சொல்லியிருக்காங்க. அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். தம்பி அந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கும்போது நீங்க அது வந்து வெளியில தம்பி இந்த போலீஸ் வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்றாங்க எல்லா விஷயம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆக்ஷன் எடுத்திருக்கோம் என்னங்க ஏன் போடல? தயவு செஞ்சு ஃபுல்லா ட்வீட் அங்கதான் இருக்கு, எல்லாமே போய் பாருங்க. இன்னொன்னு ஒரு விஷயம் தம்பி, இப்பதான் நீங்க தான் ரொம்ப குரல் கொடுக்குறீங்க தம்பி. கேள்வி கேட்டா கேக்குறத பழகிக்கிங்கன்னு சொல்றேன், உங்க நல்லதுக்குது. பேசுறது மட்டும் ஒரு தலைவன் கிடையாது, கேட்கக்கூடியவன் தான் நல்ல தலைவன். கொஞ்சம் கேட்டுக்கங்க, அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க கேள்வி கேக்குறீங்க, கேள்வி கேட்டாக்க பதில் கொடுக்கறது இல்ல இல்ல அது இல்ல, நான் முடிக்கவே இல்லை உங்க பதில். நான் சொல்றேன் பதவி எப்போ ஆனது? ஜனவரி மாசம். நான் எப்போ வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டேன் மகளிர் ஆணையத்துல? ஏப்ரல் மாதம். 4 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் பதவி எடுத்திருக்கேன். அதுக்கு நடுவில் என்னால பூந்துட்டு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கன்னா என்னால கேட்க முடியாது. NCW பொறுத்த வரைக்கும் there is a way of doing it. நாங்க போலீஸ் கிடையாது. இன்னொன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் போது அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னா நான் வந்து பப்ளிக்கா சொல்லணும்னு அவசியமே கிடையாது. த்ரிஷா இஷ்யூ வந்து அவங்க மாதிரி வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ நீங்க நினைக்கிறீங்களா? முடிஞ்சு போன விஷயம் தான். அன்னைக்கே சொன்னேன், இவர் வந்து ஒரு வார்த்தை வந்து சாரி தெரியாம சொல்லினாங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும். சரிங்களா? மன்சூர் அலிகான் தான் இழுத்திருக்காரு, பெரிய விஷயமே கிடையாது அது. எல்லாரும் பேசும்போது ஏதோ வார்த்தை தவறாம காமெடியா சொல்லிடுவோம். சொன்ன விதம் வேற, சொல்லக்கூடிய நினைப்பு வேற, உங்க வந்து மைண்ட்ல என்ன ஓடுது அது சொல்லக்கூடிய விஷயம் வேற. சரிங்களா? சும்மா தேவையில்லாத பிரச்சனை பெருசா இருக்கு, வீம்புக்கு அவங்க பண்ணதுனால பிரச்சனை பெருசா இருக்கு. நடிகைகள் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி தனக்கு பாலியல் ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. விசித்ரா கூட அண்மையில சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி திரைப்படத்துல பாலியல் ரீதியான பிரச்சனைகள் அங்க இருக்கிற ஆண்கள்னால இருக்கு அப்படின்னு. அப்படி எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அது பொறுத்து தான். இல்ல மேடம், கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது பாஜக ஆளாத மாநிலங்களுக்கும் பாஜக ஆள்ற மாநிலத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எங்க வித்தியாசம் இருக்கு? தமிழ்நாட்டுல 450 தலித்துகள் மேல வந்து அட்டூழியம் நடந்திருக்குன்னா நேஷனல் கமிஷன் ஆஃப் தலித்ல இருந்து உங்களுக்கு ஃபுல்லா டீடைல் இருக்கு. போன வருஷம் நவம்பர்ல இருந்து இந்த வருஷம் நவம்பர் வரைக்கும் 450 கேசஸ் தமிழ்நாட்டுல மட்டும். எத்தனை பேருக்கு உங்களோட விசிகே இல்லைன்னா காங்கிரஸ்காரங்க குரல் கொடுத்துருக்காங்க நான் கேட்கிறேன். ஒரு பகுதியில வாழ்ற மக்கள் வந்து தலித் மக்கள் வந்து குடிக்கிற தண்ணியில வந்து மனம் கலந்துக்கிட்டாங்க, போய் போராட்டம் பண்ணாங்களா? இல்ல சிஎம் வாசல்ல போய் போராட்டம் பண்ணாங்களா? சிஎம் கிட்ட இது வரைக்கும் கேள்வி கேட்டாங்களா? அந்த இஷ்யூ என்னாச்சு, ஏன் இதை சால்வ் பண்ணலன்னா? அதுக்கு மட்டும் கேள்வி கேட்கறதுக்கு வக்கீல குஷ்பு வாசல்ல வந்து நிப்பாங்களா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது எல்லாருக்கும்? தம்பி NCW பத்தி நீங்க சொல்றீங்க, அதான் கேக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் 36 வருஷமா தமிழ்நாட்டில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி யாருமே NCW பத்தி பேசுனது நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அது என்ன ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குஷ்பு எப்போ வந்து உறுப்பினர் ஆனாங்க அப்போ பேச ஆரம்பிச்சிருக்கீங்க? இல்ல தம்பி, நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இல்ல தம்பி NCW பல ஆண்டுகளாக இருக்குல்ல, NCW இருக்குல்ல. எப்போ ஃபார்ம் பண்ணது NCW கொஞ்சம் சொல்லுங்க. எப்போ வந்தது NCW கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க வந்ததுக்கு அப்புறம் பிரபலம் ஆயிடுச்சுன்றீங்க. நீங்க அப்பதானே NCW பத்தி பேசுறீங்க. குஷ்பு வந்தாக்க நீங்க எல்லாரும் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு குரல் கொடுக்கணும்னா இருக்கு. சரிப்பா பேசுங்க, எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம். குஷ்பு எது பேசினாலும் இன்னும் அது வந்து சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் எல்லாரும் ஆக்குறீங்க. குஷ்புவில் தொங்கிட்டு போனா நமக்கு 4 பேர் பேட்டி எடுப்பாங்கன்னா அந்த பிரபலங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறல்ல. 36 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல நான் இருக்கேன் பாருங்க, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா பண்ணாங்க. அது ரொம்ப கேவலமான வார்த்தையில திட்டினாங்க, அதான் பயந்துட்டு அவங்களே டிலீட் பண்ணிட்டாங்க. நான் அட்லீஸ்ட் அதை டிலீட் பண்றது இல்லை, ஏன்னா நான் என்ன பேசியிருக்கேன்னா எனக்கு தெரியும், அதனால அது அப்படியே இருக்கு. சத்தியமா சொல்றேன், என்னால வந்து அந்த பாஷையில பேச முடியாது. நான் வந்து எங்கே இருந்தாலும் மக்கள் கிட்ட எப்படி பழகுறேன் எப்படி பேசுறேன்னு அவங்களுக்கே தெரியும். இத்தனை வருடம் சினிமால யாராவது குஷ்பு வந்து கெட்ட வார்த்தையில திட்டினாங்கன்னா அதுவும் வந்து சரித்திரமே இருக்காது. நான் பசங்க கிட்டயும் வீட்லயும் வந்து யாரையும் வந்து கெட்ட வார்த்தையில திட்டுறதே கிடையாது. எனக்கு அந்த பழக்கமே கிடையாது, கெட்ட வார்த்தை பயன்படுத்துறது பழக்கமே கிடையாது. சரிங்களா? ஆனா நான் பேசும்போது ஒரு சர்காஸ்டிக்கா அவங்களுக்கு சொன்னேன். இதை அதான் சொல்றேன், அவங்க குரல் கொடுக்காம நடுவுல வந்துட்டு நானும் ரவுடி தான் சொல்லிட்டு ஒருத்தர் காமெடி பண்ணிட்டு இருந்தானா எனக்கு சிரிப்பு தான் வரும். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நேற்று நான் ஊர்ல இல்லை, என் பசங்க, என் மாமியார், என் தாயார் அவங்க மட்டும் வீட்டில் இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே நான் வந்து தமிழ்நாடு போலீஸுக்கு குறிப்பாக
எங்களுடைய பட்டணப்பாக்கம் போலீஸ்க்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா மத்தியானம்லேருந்து காலையில் வரைக்கும் என் வீட்டு வாசலில் எனக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.